வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவேந்திர சில்வாவின் அலுவலகம் மூடப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்திற்கு புதிய அரசாங்க அதிபர் நியமனம். டாலரின் பெறுமதி அதிகரித்தால் காத்திருக்கும் அபாய நிலை. அதிக கவனத்தை ஈர்த்துள்ள சீன வைரஸ் விவகாரம். சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை. ரணில் சஜித் தரப்பை இணைக்கும் பாலமாக விளங்கும் முக்கியஸ்தர். அரசாங்கம் விதித்துள்ள தடை. குற்றம் சுமத்தும் தயாஸ்ரீ. உயர்நீதிமன்ற செயல்பாடுகள் தற்காலிகமாக இடமாற்றம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த டிசம்பர் 31ஆம் திகதியுடன் ஓய்வு பெற்றிருந்தார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக பணியாற்றிய காலத்தில் பயன்படுத்திய அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் சவேந்திர சில்வாவின் பாதுகாப்புக்கு இணைக்கப்பட்டிருந்த இராணுவத்தினர் ஆகியோர் தற்போது அவரவர் பணியாற்றும் சொந்த இராணுவ ரெஜிமெண்டுகளுக்கு மீள திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவையின் விசேடதர அதிகாரி WGM ஹேமந்தகுமார இன்று மாவட்ட செயலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். 2003/9/2 இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் தெஹியத்த கண்டிய உதவி பிரதேச செயலாளர், மத்திய மாகாண கைத்தொழில் அமைச்சின் உதவி செயலாளர், மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர், மத்திய மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர், ஹதரலியத மற்றும் தும்பன பிரதேச செயலாளர் ஆகிய பதவிகளையும் இவர் வகித்துள்ளார். அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட முன்னர் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றியுள்ளார். முன்னாள் மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியராஜி ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டதை அடுத்து குறித்த வெற்றிடத்துக்கே இவர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ரூபாவின் தளம்பல் நிலையானது இலங்கையில் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பலவீனப்படுத்தக்கூடும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் டாலரின் பெறுமதி அதிகரித்து சென்றால் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரிக்கும் அபாய நிலை காணப்படுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் $1 பெறுமதி $233 மாத்திரம்தான். அது $400 வரை அதிகரித்த போதிலும் கடந்த டிசம்பர் 20ஆம் திகதி வரையிலும் மிக குறைந்த மட்டத்தில் தான் இருந்தது. தற்போது அதன் பெறுமதி $294.33 உள்ளது. எனவே இது அதிகரித்து செல்லக்கூடிய நிலையில் தான் உள்ளது. எதிர்காலத்தில் டாலரின் பெறுமதி அதிகரிப்பு தொடருமானால் இலங்கைக்கு உள்ளே வருகின்ற இறக்குமதி பொருளின் விலைகள் அதிகரிக்கும். அதேவேளை வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புபவர்களுக்கு இங்கு அதிக பணம் கிடைக்கும் என்பதால் அது ஒரு வாய்ப்பாக அமையும். இருப்பினும் டாலரினுடைய அல்லது இலங்கை ரூபாவின் தளம்பல் நிலையானது இலங்கையில் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பலவீனப்படுத்தக்கூடும். எனவே டாலரின் பெறுமதி தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதையோ அல்லது குறைவடைந்து செல்வதையோ ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்க முடியாது. இந்த நிலையில் டாலரின் ஏற்ற இறக்கங்களை ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டியது மத்திய வங்கியின் கட்டுப்பாடாக உள்ளது. இருப்பினும் மத்திய வங்கியால் அதனை நேரடியாக கையாள முடியாது. வணிக வங்கிகளிடம் இருக்கின்ற டாலர் கையிருப்புகளை மாற்றியமைப்பதனூடாக அல்லது மேலதிகமாக இருக்கின்ற டாலர்களை உள்வாங்க மத்திய வங்கியின் கையிருப்புகளை அதிகரிப்பதனூடாக அவர்கள் இதனை செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளார். சமகாலத்தில் அதிகமாக கவனத்தை ஈர்த்துள்ள சீன வைரஸ் தொடர்பில் தற்போது அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தொற்று நோயினால் பிரிவு இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தொடர்ந்து அறிக்கைகளை வழங்கி வருகின்றது. வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் குறித்த தகவல் கிடைத்தால் அது குறித்த
தெரிவிப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வைரஸ் தொடர்பில் இதுவரை எவ்வித பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளும் ஏற்படவில்லை. தமது சுகாதார அதிகாரிகள் இதனை கண்காணித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உலகளாவிய சுகாதார நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஞானசார தேரர் இஸ்லாந்துக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்ட இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் மூலம் இனங்களுக்கிடையிலான நல்லுறவை சீர்குலைத்து அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும் குற்றம் ஒன்றை அவர் புரிந்துள்ளதாக கொழும்பு மேலதிக நீலவான் பெசன் அமரசேன இன்று தீர்ப்பளித்துள்ளார். அதன் பிரகாரம் ஞானசார தேரருக்கு இலக்கு பணிகள் கொண்ட 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக 1500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் இணைவு தொடர்பான பேச்சுவார்த்தையின் இருதரப்பு மத்தியஸ்தராக கரு ஜெயசூரிய முன்மொழியப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகள் எதிர்வரும் காலங்களில் இணைந்து செயலாற்றுவது தொடர்பான அடிப்படை புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. இதன் ஒரு கட்டமாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த நிலையில் இருதரப்பையும் இணைக்கும் முயற்சிகளின் பாலமாக செயல்படுவதற்கும் இருதரப்பு மத்தியஸ்தராக செயல்படுவதற்கும் கரு ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதன் பிரகாரம் இரு கட்சிகளின் இணைவு மற்றும் அதன் பின்னர் ரணில் சஜித் ஆகியோருக்கான பதவி மற்றும் அதிகாரங்கள் என்பன தொடர்பான விடயங்களை கரு ஜெயசூரியவே தீர்மானிக்கவுள்ளார். ரணில் மற்றும் சஜித் தரப்பு அதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. வெளிவிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிவிவகார அமைச்சின் அனுமதியின்றி அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதரகங்களின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்திப்பதை தடை செய்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்று நாம் ஆச்சரியப்படுகின்றோம் என தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது வடகொரிய ஆட்சி பாணியிலான நடவடிக்கையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனினும் சபை தலைவர் பிமல் ரட்நாயக்க அதனை நிராகரித்ததுடன் நேற்று ராஜதந்திரியை சந்தித்ததாக தெரிவித்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தேன். அவர் இன்னும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே இருக்கின்றார். நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று சபை தலைவர் ரட்நாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற வளாக கட்டிடத்தின் புதுப்பித்தல் காரணமாக 2025 ஜனவரி 15 முதல் கொழும்பு 12 அதிகார மாவட்டத்தில் அமைந்துள்ள புதிய NCC கட்டிடத்திற்கு உயர் நீதிமன்ற செயல்பாடுகள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஜனவரி 15 முதல் பழைய நீதி அமைச்சக கட்டிடத்தில் அமைந்துள்ள புதிய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் அமர்வுகளை ஆரம்பிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட வரையறுக்கப்பட்ட வசதிகள் தொடர்பாக பொதுமக்கள் சட்டத்தரணிகளுக்கு ஏற்படும் ஏதேனும் சிரமத்திற்கு உயர் நீதிமன்றத்தின் மார்ஷல் அலுவலகம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.